அண்ட் நம்ம மல்லிக்கு இந்த சுடர் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுடர் நம்ம வெண்பா குட்டியை அங்கே தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் போயிட்டு நம்ம வெண்பா குட்டியை அந்த சுடர் கிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுடர் பண்ண துரோகத்தினால இந்த ரகுவும் அந்த ராஜேஸ்வரியும் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா இந்த சுடரை உயிரோடவே விடக்கூடாது, இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும், இவன் நமக்கு எதிராகவே துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரகுவும் இந்த ராஜேஸ்வரியும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இதில் பலியாடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் நம்ம மல்லி தான். அவங்க கொலையை பண்ணிட்டு அந்த பழியை நம்ம மல்லி மேலே போடுற மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நம்ம மல்லி வழக்கமாக யூஸ் பண்ணுற கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தியை கொண்டு போயிட்டு கைரேகையோட அந்த ராஜேஸ்வரி கொண்டு போயிட்டு அந்த ரகு கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரகு ஆளுகளை வச்சு அந்த சுடரை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் அந்த கத்தியை எனக்கு அந்த இடத்துல போட்டு அந்த கொலை பழியை நம்ம மல்லி மேலே போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி நம்ம விஜய் சார் நம்ம அந்த கதிரேசன் எல்லாம் போயிட்டு நம்ம வெண்பாவையும் காப்பாற்றி அந்த சுடரையும் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரப்போகிற எபிசோடில் நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மல்லி எப்படியாச்சும் எவ்வளோ பணம் கொடுத்தாச்சும் நம்ம வெண்பாவை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம மல்லி வந்து விஜய் சார்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நம்ம விஜய் சாருமே அதுக்கான முயற்சியை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம வெண்பா குட்டியை வந்து உயிரோடு வந்து மீட்டு எடுக்கணும், எவ்வளோ பணம் கேட்டாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாருமே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சுடர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பணம் கேட்க கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே நம்ம விஜய் சார்கிட்ட 50 லட்சம், அந்த ராஜேஸ்வரி கிட்ட 50 லட்சம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து பணம் கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ அந்த ரகுவுக்கு வந்து இப்போ தானே தெரிய வருது இந்த சுடர் வந்து பணத்துக்காக எப்படி நம்மக்கிட்டேயே வந்து துரோகம் பண்ணிட்டு குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அந்த ரகுவும் அந்த ராஜேஸ்வரியும் எனக்கு கலந்து வந்து பேசிக்கிறாங்க. இவ இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கும் போது தான் அந்த ராஜேஸ்வரி எப்படியாச்சும் குழந்தை வேணும், அதே சமயத்தில் இதுக்கப்புறமா அந்த சுடர் வந்து உயிரோடு இருக்கிறது சரி கிடையாது, அந்த சுடருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆனால் இதை நம்ம பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வெண்பாவை கடத்தின கோவத்தில் நம்ம வெண்பாவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஈஸியாக இந்த கொலைப்பழியை மல்லி மேலே வந்து போடலாம். இப்போ அந்த சுடரை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து நம்ம மல்லி மேலே போட்டு தள்ளிட்டா மல்லியோடைய கதையும் வந்து முடிஞ்சு, சுடரோடைய கதையும் வந்து முடிஞ்சு, என்னுடைய ஆசையை நிறைவேறுறோம், உன்னுடைய ஆசையை நிறைவேறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரகுவும் சேர்ந்து அப்படி ஒரு பயங்கரமான பிளான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எப்படியோ நல்ல நேரமாக பார்த்து அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லிக்கு நம்ம வெண்பா குட்டி இருக்கிற இடம், அதாவது அந்த சுடர் இருக்கிற இடம் வந்து தெரிய வந்துருச்சு. அதாவது அங்கே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுடருடைய கூட ஒருத்தர் இருப்பான்ல அருண்னு சொல்லிட்டு அவனை ட்ராப் பண்ணுறதுக்கு போனால் ஒருத்தர் பையனுக்கு கால் பண்ணி நம்ம மல்லிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம மல்லிக்கு தெரிஞ்சவங்க உடனே நம்ம மல்லி பையனுக்கு பயங்கரமாக பையனுக்கு ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் அங்கே தான் இருக்காங்களா, நான் உடனே வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்ம விஜய் சார் அந்த கதிரேசன் நிஷான்னு சொல்லிட்டு எல்லாருமே உடனே அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த சுடர் கேட்ட பணத்தையும் கொடுத்து அவளை போலீஸ்கிட்டையும் பிடிச்சி ஒப்படைச்சி நம்ம வெண்பாவை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. இது நல்லபடியாக முடிஞ்சு நம்ம வெண்பாவை மீட்டு எடுத்தால் சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்னு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.